அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா சூப்பரா. ரெட்ரோ போட ஓடுது. பொளந்துரும். தட்ன பொளந்துருச்சு. தட்ன ஜிகர்தண்டா 2 இருக்கு. எவன் எதையும் புதுசாலாம் எழுதிட முடியாது. பேனாவை கெட்டியா மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும். எழுதப்பட்டது எழுதப்படும். ஆமாப்பா, கரெக்டா மேட்ச் ஆயிக்கும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன படத்தை பார்க்க போறோம்னா ரெட்ரோ படத்தோட மூவி தான். டக்குன்னு பார்க்கலாம். நீங்க பார்க்க JKFM தமிழ், நான் உங்களோட JK. வாங்க போகலாம். நீங்க என்ன படத்தை பார்க்க போறோம்னா ரெட்ரோ. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற மூவியா இருக்கும்ட்டு ரொம்ப ஆவலோட ஹைப்பர்டேஷனோட வெயிர்ப்புல சுத்திட்டு இருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் அது உடச்சா இல்லையாங்கிறது தான் வீடியோல பார்த்தா உங்களுக்கே தெரியும். கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ஷன்ல சூர்யா சார் ஹீரோவா, பூஜாட் ஹீரோயினா நடிச்சு ஒரு ஹைப் கொடுத்து வந்த படம் தான் ரெட்ரோ. இது பேருக்கு தான் சூர்யா சார் பூஜாட் சார் நடிச்ச படம். ஆனால் பூஜாட் இருக்கவே மாட்டாங்க. முழுக்க சூர்யா சார் தான் இருப்பாரு. பொளந்துரும். தட்ன பொளந்துருச்சு. தட்ன பிகாஸ் இது சூர்யா சாரோட ஃபேன் பாய்ஸ் படம். ஏன்னா படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம். அதுல வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் சூர்யா சார் மட்டும் தான் இருப்பாரு. பிகாஸ் இது சூர்யா சாரோட ஃபேன் பாய் மூவி. படத்தோட ஒன்லைன் டக்குன்னு சொல்லிடலாம். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா லவ் லாஃபர் வார், அதாவது காதல் வரும், அப்புறமா சிரிப்பு வரும், அதுக்கப்புறமா வார் வரும். சிம்பிள் சின்ன ஒன்லைன். இதை நான் பெருசுப்படுத்தணும்னா இது எப்படி ஒன்லைனை பண்றதுனே சொல்ல தெரியல. ஏன்னா சூர்யா சார் வந்து அனாதையா இருக்காரு. அது வந்து வில்லன் சார் கையில அந்த குழந்தை வருது. கடைசியில் பெரிய நாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்த்த அப்பாவுக்கு அவங்களுக்கு சண்டை வருது. அதுதான் படத்தோட சின்ன ஒன்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சின்ன கடத்தல் மாதிரி வரும். நமக்கு ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் நினைப்பீங்க. இது ஒரு யங்ஸ்டர் மூவி கிடையாது, லவ் மூவி கிடையாது. இது வந்து ஒரு சாமி படம். எஸ், படம் பார்த்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். ஆனா இது சாமி படமா அப்படின்னு தான் தோணும். நிறைய சஸ்பென்ஸ் உடச்சிட்டோம். ஆனா தேட்டர்ல போய் பாருங்க. நான் எதையுமே பிரேக் பண்ணவே கிடையாது. ஏன்னா எதையுமே இது பண்ணாம நார்மலா தான் சொல்றேன். இப்போ தேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியும். மறக்காம படம் போட்ட உடனே படான்னு போய் நின்றுங்க. ஏன்னா 5 நிமிஷத்துல டக்குன்னு கதை அவங்க ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 10-15 செகண்ட் விட்டா உங்களுக்கு கதை புரியாது. இது மாதிரி இன்ட்ரோ சீன்ல ஒரு மாசான ட்ரெயின் ஃபைட் ஒன்று வரும். அதான் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸா வந்து சின்ன பையனை எங்கேருந்து கேஸ்டிங் பிடிச்சாங்க. அந்த பையனுக்கு உண்மையிலே கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. வச்சு விழுன்னு ஒரு படம் பார்க்கும்போது செமையா இருக்கு. ஆனால் என்ன அடிக்கிறது அந்த பையனுக்கு ரேட் சூர்யா சாருக்கு போகும். அதெல்லாம் அந்த எடிட்டிங்லேயே தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஒரு செமையா இருந்துச்சு. இன்ட்ரோ சீன் கண்டிப்பா மிஸ் பண்ணா போய் பாருங்க. அதில் கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூர்யா சார் ஆக்டிங். அவருக்கு ஆக்டிங் சொல்லி ஏற்றணும். நடிப்பு அரக்கம் தான். அவர் நிறைய ஆக்டிங் பண்றாரு. பறந்த கடைசி சிக்க மாட்டேது. இந்த படம் உண்மையிலேயே அவருக்கு கெரியர்ல பெஸ்ட் மூவியா இருக்கும். சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. ஏன்னா அந்த படத்தை ஃபுல்லா அவர் போட்டிருக்க அவுட்டுக்கு, அவரோட லுக்கிங்கு, அவர் பண்ற ஸ்டைலு, மேனரிசம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசா இருக்கும். பழைய படத்தை பார்த்த ஃபீலே கிடைக்காது. நமக்கு ரொம்ப 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 புதுசா இருந்துச்சு. அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் நமக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சில விஷயத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு இருக்கும். எங்கிருந்த மனுஷன் உண்மையிலே கத்துக்கிட்டாரா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லாம் திரும்பி பார்க்கும்போது எனக்கு கிட்டதான் ஆதவன் அயன்லாம் அந்த மாதிரி இந்த டீனேஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஆனா என்ன நமக்கு ரெட்ரோன்னு நினைக்கும் போது ரெட்ரோனா பழைய காலத்துன்னு ஒரு ஃபீல் வரும். இது அந்த ஃபீல் லைட்டா கிடைக்கல. அது விடுங்க. அதுல நெகட்டிவ் சொல்றேன். பாசிட்டிவ்ல அடுத்துன்னு போனீங்கன்னா உண்மையிலே சந்தோஷ் நாராயணுக்கு முழுக்க கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆனும். ஏன்னா ஃபுல் பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங் எல்லாம் மனுஷன் தூக்கி சாப்பிட்டாப்ல. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். அது இல்லாம அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போர் அடிச்ச மாதிரி இருக்கு. எந்த இடத்துல மியூசிக் போடணுமோ ஆட் பண்ணுமோ கூட குறையெல்லாம் கொடுத்துட்டு காவா வச்சிருந்தாங்க. அதுக்கே சொல்லி ஆனா அப்புறமா அந்த மாண்டேஜ் பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ற அந்த சினிமாகிராஃபி, ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு தூக்கி வச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எந்தெந்த இடத்துல நம்ம விசுவலா காமிக்கிறோம், எவ்வளவு மோட்டேஜ் கலெக்ட் பண்ணி நமக்கு விசுவலா காமிச்சாங்களோ அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நல்லா செம சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாவும் மாத்திருச்சு. சூர்யா சாருக்கு அப்புறம் இந்த படத்துல ரொம்ப நேரம் அவர் ஒருத்தவங்க ஃபேஸ் காமிச்சாங்க அப்படின்னா வில்லன் சார் தான். அந்த ஜோஜோ மர்ஜின்னு நினைக்கிறேன், மலையாள ஆக்டர் ஒருத்தர். அவருக்கு அந்த சூர்யா சாருக்கு அடுத்து அவருக்கு இந்த லீட் ரோல் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வில்லன் அது. அதுவும் செம்ம ஃபைட். அதெல்லாம் அவருக்கு அவங்க மீட் பண்ணிக்கிற சீனே ஒரு மாதிரி நமக்கு விறுவிறுன்னு ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டேக் வெறும் 16 நிமிஷம் வச்சு ஒரு சிங்கிள் டேக்ல இந்த கனிமா சாங் இருக்குல்ல, அது சிங்கிள் டேக்ல எடுத்து சொன்னா நம்புவீங்களா? எஸ், ஒரு கல்யாணம் நடக்குது, பாட்டு பாடுறாங்க, ஒரு சண்டை நடக்குது, ஒரு சிங்கிள் டேக் 16 நிமிஷம் சிங்கிள் டேக்கு. பக்கத்துல இவங்க சொன்னா சிங்கிள் டேக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாடா? சிங்கிள் டேக் 16 நிமிஷம், பாட்டு ஃபைட்டு, ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே பண்றதெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம். இதுல அவர் பெரிய ஹேண்ட்ஸ் அப், செம சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. அந்த கனிமா சாங் வரும்போது தெரியல, சிங்கிள் டேக்ல இருந்தது. எதுவுமே சரியா வரல. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுது. அப்புறம் இன்ட்ரோல் சீன் வந்து
நமக்கு ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருக்கு. ஏன்னா செமையா போய் இன்ட்ரோல் சீன் என்னடா டக்கு இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி அதுக்குள்ள இன்ட்ரோல் சீன் வந்துருச்சு, அந்த மாதிரி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். அப்புறம் தான் குட்டையை குழப்பானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த படம் டோட்டலா வேற மாதிரி ஆயிரும். ஏன் எதுக்காக கிட்டத்தட்ட இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா ஜிகிர்தண்டா 2 இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா அது, ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கு, செகண்ட் பார்ட் வந்து நம்ம டோட்டலா இன்ட்ரோல போய் கதை மாறும்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி கார்த்தி சுப்புராஜ் ஒரே மாதிரி மக்களுக்கு காப்பாத்துற மாதிரி படமா இருக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஒரு வில்லன் ஒன்று காமிப்பாங்க, அந்த வில்லன் சரியா உட்கார்ந்த மாதிரி லைட்டா ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது சரியா ஃபேஸ் சரியா தெரியல. அவருக்கு இந்த படத்துல பாத்துருக்குன்னு சரியா ஞாபகம் வரல. ஏன்னா இவரை பார்த்தாலே, ஏன்னா சூர்யா சார் வந்து ஒரு பெரிய கராத்தா மாஸ்டர், அவருக்குன்னு ஒரு சரியான பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதனால சூர்யா சாருக்கு ஒரு மதிப்பு. இப்போ வில்லனுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ஒன்று பயம் கொடுத்தாங்கன்னா வில்லனா ஐயோ சத்தாண்டா சூர்யா அப்படி மாதிரி தோணும்ல. அவனே டம்மி சூர்யா சார் குத்துனா செத்துரும், அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த செகண்ட் வில்லனை பார்க்கும்போது அவனும் மெயின் வில்லன் தான், ஆனால் பார்க்கும்போது இவன் தானே அப்படி மாதிரி லைட்டா ஃபீல் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஹைப் கொடுத்து வச்சிருந்தா பெட்டரா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கும். போர் கொடுக்கிற போதை இருக்கே, போய் அந்த ரத்தம் அந்த சண்டை போய் மெயின் படத்தோட எல்லா சாங்குமே தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த கனிமா சாங்கும் சரி, அந்த ஜெயில வருமே அந்த பாட்டு சரி, அப்புறம் அந்த ஒருவன் சாங் ஒன்று கிளைமேக்ஸ்ல வரும், அதெல்லாம் அப்பா கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் அந்த ஒரு நான் போறேன் அந்த ஒருவனுக்கு அந்த சாங்குக்கு அதை தியேட்டர்ல போய் அந்த பாட்டை கேட்கணும்னு வச்சேன்னா அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் நினைச்சீங்க, அதெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். இப்பயும் நான் கதையை நான் முழுசா சொல்லவே இல்லை. படத்துக்குள்ள கதைங்கிறது ஏகப்பட்ட கதை இருக்கு. ஏன்னா 2 மணி நேரம் இந்த கதையை முடிக்கவே முடியாது, 3 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுக்கவே முடியாது. அவ்வளோ கதை இருக்கு, அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 6 மணி நேரம் பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் போகணும். ஆனால் மனுஷன் சுருக்கி ஒரு 3 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. அதனால கதையை நான் எதுவுமே நான் ரிவீலே பண்ண, உங்களுக்கு மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் படத்தோட நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4-5 நெகட்டிவிட்டி தான் இருக்கு. முதல் பூஜா எடுத்தா ஹீரோயின்ட்டு நீங்க போனீங்கன்னா செம்மையா பல்ப் பாயிண்ட் வந்துருங்க. ஏன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துக்கு வருவாங்க, அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அங்கங்க ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போவாங்க. இது ஹீரோயின்காக போனீங்கன்னா தயவு செஞ்சு பல்ப் வாங்கி தான் வருவீங்க. அதுக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் தான் நமக்கு அடையாளம் தெரியாது, அவ்வளோ மட்டமான மேக்கப் பண்ணி நமக்கு ஒரு மாதிரி அப்படின்னு மாதிரி பண்ண வச்சிட்டாங்க. இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாலும் இந்த டியூரேஷன் தான். இன்னும் 3 நேரத்துக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கும் போது இப்போலாம் யாருக்கு அந்த மாதிரி சரியா அந்த 3 நேரத்துக்கு ஒரு படம் பார்க்குற அளவுக்கு ஃபீல் வரவும் மாட்டேது. மேபி அதை குறைச்சி வச்சிருந்தா கொஞ்சம் விறுவிறுப்பா இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி சிடிஹெச்சில் தான் பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சு பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சிருந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் இதோட நெகட்டிவிட்டி நினைக்கிறேன்னா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த கதைக்குள்ள திணிக்க கிடையாது. ரொம்ப இது எல்லாமே பார்த்து பக்குவமாக செம்ம டீட்டெயிலிங்காக பக்கா வச்சுருந்தாங்க. இல்லை எதுவுமே குறை வைக்கவே கிடையாது. ஏன்னா சூர்யா சார் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து சிரிக்கவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஒரு ஏன் சிரிக்காம இருக்காருங்கிறக்கா அது கதை சரி என்ன வேற பிரச்சனை போல சிரிக்காம இருக்கான்னு நினைச்சிருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்கு அப்படிங்கறத செம டீட்டெயிலிங்க அழகா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செம கூஸ் பம்ப்ஸான விஷயம். ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது நிறைய அளவிச்சிட்ட பாரு. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னடா இது அப்படின்னு தான் செமையா இருந்துச்சு. ஏன்னா எமோஷனல் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ்லாம். கண்டிப்பா இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துருவாங்க. ஸ்டார்டிங் படம் டைட்டில் போட்டோன்னே போயிட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துருவாங்க. கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்கும், எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே அடிக்காது. நீங்க கண்டிப்பா சூர்யா சாரோட ஃபேன் பாய் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் ஒர்த் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் மக்களே, எப்பவும் சொல்ற மாதிரி தான் எல்லா படமும் நல்ல படம் தான், எந்த படமும் ஃபிளாப்பார்னு எடுக்கக்கூடாது. அந்த வயசுல இந்த படம் ஒரு செம்ம மாசான படம். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு 8/10 கொடுக்கலாம். செம்ம மாசாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் குறைகள் நேர்கள் இருந்துச்சு, பட் எந்த படம் எடுக்கலாம் குறை சொல்லிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த படம் நல்லா இருந்துச்சு.